guys, welcome to Sandy's Tailoring and Cooking. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ரெசிபி அல்லது வீடியோ பார்க்க போறோம்னா புளிக்குழம்பு பண்ணிருக்காங்க சாந்தி. அந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் இல்லாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சாந்தி சொல்லி தருவாங்க. ஹாய், நான் சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா புளிக்குழம்பு உண்டாக்கி காணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லணும். இதில் என்னென்ன போடணும்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. பின்னே சைடில் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயத்தை எடுத்து ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. அது அரைக்கிறதுக்காகவும் உண்டாக்குறதுக்காகவும் அது வச்சுருக்கு. அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் சின்ன புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த புளியை நல்லா கரைச்சி அதில் விடுங்க. விட்டு கொஞ்சம் நேரம் அது திளைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு பின்ன மஞ்சப்பொடி போட்டு நல்லா திளைக்க விட்டுட்டு காய் வெந்துருத்தான்னு பார்த்துட்டு இந்த சைடில் ஒரு மிக்சியில் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம்னா ஒரு அரை முடியிலையும் பாதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நல்லா அரைச்சி வழுவழான்னு தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன்வா அதையும் போட்டு அதையும் நல்லா வழுவழான்னு அரைக்கணும். பின்னே அதுலேயே புளிக்குழம்பு பொடி கிடைக்கிறது. பின்னே அந்த பொடியை எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா உரப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்சியில் அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு குழம்பு வெந்துருட்டா காயெல்லாம் வெந்தாச்சான்னு பார்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதத்துக்கு அதில் கொட்டி நல்லா மிக்சியை கழுவியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்கோ. மூடி போட்டுருங்க. முடிஞ்சுது. புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லணும். சந்தோஷமாக ரசித்து சாப்பிடுங்க. கைஸ், இதுதான் மெயின் ப்ரொசீஜர்ஸ் அல்லது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ரியலி சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாந்திஸ் டெய்லரிங் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ரெசிபி பாருங்கள். இனி எங்களோட குரல் கேட்காது. இனி ரெசிபியாக பாருங்கள்.